பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். 2 வேதங்களை பற்றியும் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். தலைப்பிற்கு நியாயமாக நடந்து கொள்வேன். திருக்குரானும் விஞ்ஞானமும் விண்ணியலை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். விஞ்ஞானிகள், விண்ணியல் வல்லுநர்கள் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியும் பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்க முயற்சித்தார்கள். அதை பெரும் வெடிப்பென்றார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்ததாகவும் அதுவே பெரும் வெடிப்பினால் பிளவுபட்டு விலகியதாகவும் அதுவே நட்சத்திர கூட்டமும் தனித்தனி நட்சத்திரங்களும் சூரியனும் இந்த பூமியும் பிறக்க காரணம் என்றார்கள். இந்த தகவலை ஒரு சிப்பிக்குள் அடைத்திருக்கிறது திருக்குரான். சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 30 அது சொல்கிறது, அவலம் யரல் லஸீன கஃபரு, நிராகரித்தவர் பார்க்கவில்லையா, அன்ன ஸமாவாதி வல் அர்த கானத் ரத்கன் தக்னஹுமா, வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன, பிறகு நாம் அதை தனித்தனியாக பிளந்தோம். கற்பனை செய்து பாருங்கள். இந்த தகவல் நமக்கு மிக அண்மையில் தான் தெரிய வந்தது. குரான் இதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டது. நான் பள்ளியில் படித்தபோது சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்பதாகவும் பூமியும் சந்திரனும் அதன் அச்சில் இரண்டும் சுழன்று கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது நான் படித்தேன். ஆனால் திருக்குரானின் ஒரு வசனத்தை நான் படித்தபோது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 33 அது சொல்கிறது, ஹுவல் லஸீ ஹலகல் லைல வன் நஹார, அவனே இரவையும் பகலையும் படைத்தான். வஷம்ஸ வல் கமர், சூரியன் சந்திரன் குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் குரானின் இந்த வசனத்தை நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கின்றது. குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபிச் சொல் யஸ்பஹூன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளின் அசைவை பற்றி குறிப்பிடுகிறது. விண்ணில் உள்ளவற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது அது தனது சொந்த அச்சில் சுழல்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே குரான் சந்திரனும் சூரியனும் சுற்றுவதாகவும் தமது சொந்த அச்சில் சுழல்வதாகவும் சொல்கிறது. ஒரு சுற்றை முடிப்பதற்கு சூரியனுக்கு 25 நாட்கள் ஆகின்றன என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. விஞ்ஞானி எட்வின் ஹபில் தான் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போவதை கண்டறிந்தார். திருக்குரானில் சூரா அத்தாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 47 எவருடைய உதவியுமின்றி நம்முடைய சக்தியை கொண்டே வானத்தை அமைத்தோம். அரபிச் சொல் மோசியானா, அதற்கு விரிந்து கொண்டே போகும் விண்வெளி என்று அர்த்தம். விண்ணியலை பற்றி டாக்டர் கேம்பல் சற்றே தொட்டு பேசினார். என்னுடைய மறுப்புரையில் அது பற்றி பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். நீர் சுழற்சி பற்றியும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார்.